தனம் கான்ட்ராக்ட்காரர்கிட்ட சொல்றாங்க, ஊர்ல இருந்து எங்க சொந்தக்கார பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்களே அப்படின்னு கேக்குறாங்க தனம் கான்ட்ராக்ட்காரர்கிட்ட. கான்ட்ராக்ட்காரர் சொல்றாரு, எங்கம்மா அந்த பையன்? பாண்டின்னு தனம் கூப்பிடுறாங்க. பாண்டி ஆட்டோல இருந்து வர்றாரு. பாண்டிய அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க கான்ட்ராக்ட்காரர்கிட்ட தனம். எப்படியாவது வேலையில சேர்த்துக்கோங்கன்னு தனம் கான்ட்ராக்ட்காரர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. கான்ட்ராக்ட்காரரும் சரின்னு சொல்லிடுறாரு. உள்ள போய் செங்கலை எடுத்து வையின்னு பாண்டி கிட்ட கான்ட்ராக்ட்காரரு சொல்றாரு. அந்த கான்ட்ராக்ட்காரர்கிட்ட வேலை செய்யறவங்க மண்ணை அதிகமா போட்டுடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட்காரரு இத பார்த்துட்டு இத வச்சு கலவை போடியான்னு வேலை செய்யறவங்க கிட்ட சொல்றாங்க. பாண்டிய கலவை போட சொல்றாங்க. பாண்டி கலவை போட்டுட்டு அந்த கான்ட்ராக்ட்காரர்கிட்ட சொல்றாரு, இது என்ன கலவையா? கான்ட்ராக்ட்காரர் சொல்றாரு, நான் எத்தனை பில்டிங் கட்டியிருக்கேன், நான் கட்டின பில்டிங்கை பத்தி தப்பா பேசுறியா? பாண்டி இத கேட்டுட்டு சொல்றாரு, நீ கட்டின பில்டிங்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் காட்டுறேன்னு கட்டின செவர காலால எட்டி உதைக்கிறாரு. செவரு கலண்டு விழுகுது. இத பார்த்துட்டு தனம் பதட்டமாயிடுறாங்க. கான்ட்ராக்ட்காரரும் பார்த்துட்டு தலை குனிகிறாரு. பாண்டி கிட்ட தனம் சொல்றாங்க, நீங்க சரியான சமயத்துல வந்து நல்ல உதவி பண்ணிருக்கீங்க. பாண்டி சொல்றாரு, இந்த செவரை இடிச்சிட்டு மறுபடியும் கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஆறுமுகத்தோட அம்மா பதறி போயிடுறாங்க. பாண்டி சொல்றாரு ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட, அஸ்திவாரமே இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? தனம் சொல்றாங்க, நம்மளே இடிச்சிட்டு புதுசா கட்டுவோம்னு தனம் இடிக்கிறாங்க கடப்பாறைய வச்சு. ஆறுமுகத்தோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. கண்டினியூவா நாளை சந்திப்போம்.